அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பொள்ளாச்சி மண்ணில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் தலைவர்களாக, சாமானிய மனிதர்களாக, சமமானவர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மாவட்டத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த மாதத்திற்கான போதை விழிப்புணர்வு மாநாடு மட்டும்தான். ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது, பொள்ளாச்சியில மட்டும்தான் இந்த மாநாடு நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட எல்லா பக்கத்திலிருந்தும் கூட ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரும் அன்போடு நாங்களும் இருக்கின்றோம் என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, நாங்களும் தலைவர்களாக பணி செய்வோம், சமுதாயத்தை மாற்றுவோம் என்று வந்திருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு போடும் பொழுது தலைவர்கள் இருப்பார், புகைப்படம் இருக்கு, இவங்க தான் இவங்களுக்கான பொறுப்புன்னு எல்லாமே இருக்கு. எந்த பொறுப்பும் யாருக்கும் கிடையாது. எனக்கு தலைமை சேவகன் என்கின்ற பொறுப்பு 2020 அந்த அமைப்பில் இருக்கின்றேன். 2025 ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இன்னும் பொறுப்பும் இல்லை. எல்லாருமே தன்னார்வ குழு, தன்னார்வ நண்பர்கள், தன்னார்வ தலைவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் கடந்த ஒரு மாத காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வீடு வீடாக ஏறி இறங்கி ஒரு இடத்திலும் கூட இந்த ஜூலை மாதத்திற்கான போதை தடுப்பு விழிப்புணர்வை எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு எந்த தலைவர்கள் என்று அறிமுகப்படுத்தாம எல்லோரும் இங்கே வந்து தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை பொள்ளாச்சியில பார்க்கும் பொழுது எதற்காக அந்த இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோமோ 50 விழுக்காடு அந்த பாதையை தாண்டி விட்டோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. 50 விழுக்காடு தாண்டி விட்டோம். சகோதரிகளை பார்க்கும் பொழுது, தாய்மார்களை பார்க்கும் பொழுது, கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுது, ஏன் நாம் பேசிட்டு இருக்கும் பொழுது மேல ஒரு கல்லூரி மாணவர் எல்லோரும் அந்த போதை விழிப்புணர்வு அந்த பிளட்ஜ் எடுத்தாங்க. அதற்கான நம்ம எல்லோரும் எந்திரிச்சு அதற்காக நாம் இதயத்திலிருந்து சொன்னோம், இதை நாங்க பின்பற்ற போறோம். ஒரு மாணவன் மட்டுமே, கிரீஷ் என்கின்ற மாணவன் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்துல அழுது கொண்டிருந்தான். நான் அங்கிருந்து பார்த்தேன். அந்த தம்பி கிட்ட கேட்டேன், என்ன தம்பி, ஏன் தம்பி அழுதுங்க அப்படின்னு வரும்பொழுது, அண்ணா அந்த மாநாட்டிற்கு மேலே வருவதற்காக இங்கே நின்று கொண்டிருந்தேன், என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்கின்ற செய்தி எனக்கு இப்ப தாங்க நான் கிடைச்சது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனாலும் நான் இந்த மாநாட்டிற்கு, வீத லீடர்ஸ் இதற்கு போதைக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு பேரணிக்கு, மாநாடுக்கு நான் இங்கே வந்து கலந்து கொண்டுவேன் என்று கலந்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு விதத்துல குடிக்கு அடிமானவர் தான். அதனால இதிலிருந்து நாவது மக்கள் மீண்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் நம் மேடையின் மீது வந்து பங்கேற்று விட்டு இறங்கி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த பிறகு இந்த மனிதன் அல்லவா தலைவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரலீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு துயரமான நேரத்தில் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த துயரத்தை காட்டாம மேடையில் 5 நிமிடம் இதற்கான பிளட்ஜ் எடுத்துக்கிறார். அதனால கிரீஷனுடைய தந்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய நிழலிலே சென்று இளைப்பாறட்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். கிரீஷ் இன்னும் வலிமையான ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விதத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். அருமை சொந்தங்களே, ஜூன் 5ஆம் தேதி 12 மணிக்கு நாம சொன்னோம், வீத லீடர் என்கின்ற அமைப்பு இது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமார்ப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தாண்டி இதுல வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் யாருக்குமே தொலைபேசியில போன் போட்டு யாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வீத லீடர்ஸ் அமைப்புல வந்து இணைங்கன்னா யாருகிட்டையுமே சொல்லல. ஏன் சொல்லவில்லை என்றால், இது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாதுங்க, என்னுடைய அமைப்பு கிடையாது, இது என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, இது உங்களுக்கு சொந்தமானது. அதனால்தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றேன். இந்த அமைப்பை பொறுத்தவரை நானும் ஒரு தன்னார்வலர் தான். எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேர்மையான சமுதாயம் பிறக்கும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை. எனக்கு எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கனாவே தமிழ்நாட்டில் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லது பேசுறாங்க, நல்லது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.
வாய்ப்புக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பொள்ளாச்சியில வீதலிட அமைப்பினுடைய இந்த மாநாடு நமக்கு பறைசாற்றுகிறது அருமை சொந்தங்களே. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதற்கு முன்பான இருந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் அண்ணே போன் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க அவங்களை கூப்பிடுறாங்க. யாரையுமே நான் கூப்பிட போவது கிடையாதுங்க. நீங்களும் கூப்பிடாதீங்க. நம்முடைய வேலையின் மூலமாக மக்கள் நம்ம கிட்ட வரணும். நம்ம வேலையை பார்க்கணும். எங்கேயோ மற வைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போதை விழிப்புணர்வுக்கு எதிராக நிக்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுறாங்க, இளைஞர்களுடைய நலனுக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவர்களாக நம்மோடு வந்து வீத லீடர்ஸ் குடும்பத்தில் இணைந்து 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 50 லட்சம் என்கின்ற எண் வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அழைக்கின்றார்கள் என்கின்ற பொருள் அது. இன்னைக்கு 19 லட்சத்திலிருந்து 50 லட்சம் நீங்க மனசு வச்சா ஒரு வாரத்திலேயே வரலாம், ஒரு மாசத்திலேயே வரலாம், 6 மாசத்திலேயே வரலாம். ஆனா அந்த 5 லட்சம் பேரும் வாலண்டியரா வரணுங்க, அவர்களாக வரணும். நாம யாருக்குமே போர்ஸ் பண்ணி வாங்க, ஒரு ஷீட் எடுத்துட்டு போய் உங்க பேர் சொல்லுங்க, மொபைல் நம்பரை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன், ஒரு மிஸ்டு கால் கொடுக்கிறேன், நீங்க வாங்க, அப்படி இல்லைங்க. 50 லட்சம் பேரும் அவர்களாக இந்த மாற்றத்திற்கு நான் துணை இருப்பேன் வரும்பொழுது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் கட்டமைக்க முடியும் அருமை சொந்தங்களே. இல்லாட்டி ஆடி காத்துக்கு பட்டம் அடிக்கிற மாதிரி பட்டம் பறக்கும், காத்து ஆடி முடிச்சொன்னே பட்டம் கீழே விழுந்து விடும். அதனாலதான் அருமை சொந்தங்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோமோ அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம். 12ஆம் தேதி பொள்ளாச்சியில நான் இங்கே பங்கேற்கின்றேன், உங்களோடு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறீங்க. 26ஆம் தேதி திருச்செந்தூர்ல தூத்துக்குடியிலும் நான் இருக்கின்றேன். அதுபோல இடையில நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் நாம் வீதலிட அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000த்திற்கு மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணும், நதி நீரை சுத்தப்படுத்தணும், அங்க போய் கலக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம போய் பேசணும். அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாதம் செப்டம்பர் முழுவதுமே. அடுத்து குழந்தைகள் நலம், அவங்க திரகாத்திரமா இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், ஒரு குட் பாடி வேணும், நல்ல ஒரு உடம்பு சமுதாயத்தில் கொண்டு வரணும். அதற்காக எல்லா விஷயத்தையும் அடுத்த மாசம் பேச போறோம். 6 மாத காலமும் சமுதாயத்தினுடைய 6 முக்கியமான பிரச்சனை எடுத்து வீதலிட அமைப்பு ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், ஒரு தலைவரும் கூட மக்களை சந்தித்து எல்லா இடத்துல இது போன்ற பெரிய மேடையா இருக்கலாம், சின்ன ஒரு நிகழ்வா இருக்கலாம், திண்ணையில் உட்கார்ந்து பேசலாம், ஆட்டோல போகும்போது ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட பேசிட்டு போலாம், கடையில போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருள் வாங்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்க பேசலாம், அரசு பேருந்துல போகும் பொழுது பக்கத்து சீட்ல இருக்கவங்க பேசலாம், ட்ரெயின்ல போகும்போது பேசலாம், பிளைட்ல போகும்போது பேசலாம். அதைத்தான் நாம் கேட்கின்றோம். தனி மனிதனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. 12ஆம் தேதி ஜூலை மாதம் பொள்ளாச்சி என்பது ஒரு சரித்திரம். எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் அவர்களாக தன்னெழுச்சியாக வருவார்கள் என்பதை பொள்ளாச்சி பார்த்திருக்கிறோம். திருச்செந்தூரும் 26ஆம் தேதி பார்க்க, தமிழகத்தினுடைய பல பகுதிகளும் இதை பார்க்கத்தான் போகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்க பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்களுக்கான மேடையும் அவர்களுக்கான வாய்ப்பும் கொடுப்பதற்காக மட்டும்தான் வீதலிடஸ் என்கின்ற அமைப்பு இருக்கு அருமை சொந்தங்களே. இந்த 19 லட்சம் பேரை நீங்க பாருங்க. 19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க, 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக 33, 40, 50 என்று நம்முடைய தாய்மார்களை இன்னும் அதிகமாக நம்முடைய தன்னார்வ குழுல சேர்த்துக்கிட்டே போனோம். அரசியல் கட்சியில 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க, மிஞ்சி பிஞ்சி போனா 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு அமைப்புல நம்ம ஆரம்பித்த 1 மாத காலத்துல 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ற ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்புல 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்துல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதலிட அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%,
19 லட்சத்துல 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது. சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு. அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கு. தலைவர்கள் தானாக வர போறாங்க. பட்டி தொட்டியிலிருந்து வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர போறாங்க. குடும்ப ஆட்சி இருக்கிறனால எத்தனையோ பேர் அரசியல் பக்கம், ஒரு சமுதாயத்தின் பக்கம் வராம இருந்தவங்களை வரணும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த 6 மாத காலம் முழுமையாக ஒரு சமுதாய பணியும் நாம் செய்ய செய்ய மக்கள் நம் பின்னால், நம் பக்கத்துல, நம் அருகில, நமக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஜூலைல போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு மாதம். அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போதுங்க. அதுக்கு அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு அடுத்த ஜூலையும் நடக்கத்தான் போகுது. Be the Leaders என்கின்ற அமைப்பு இருக்கும் வரை, நாம் எல்லோரும் இருக்கும் வரை, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு இன்னும் கம்பீரமாக நடைபோடும் வரை, ஒரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருப்போம். ஏன்னா இட்ஸ் a continuous process. ஒரு மாசம் எடுத்தோம், மாநாடு போட்டோம், கை தட்டினோம், பார்த்தோம், கிளம்பணுங்கிறதுக்காக நம்ம வரலீங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிடையாது. நிலையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நாம். அதனாலதான் ஒரு ஜூலை மாதமும் கூட நம்முடைய தீர்மானத்துல ஒயிட் பேண்ட் மாதம், அமெரிக்கால பாத்தீங்கன்னா 1980 ரெட் ரிப்பன் மாதம் என்று கொண்டாடினார்கள். 1980 அமெரிக்க அரசு அதை கொண்டாடினாங்க. ஏன்னா போதை அரசினால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பு ஒயிட் பேண்ட் நம்ம கையில போடுறோம், போற இடத்துல நம்ம பாக்குறோம், மக்கள்கிட்ட பேசுறோம். அது ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே,